அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு தற்போது செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் 5 முக்கிய கிரகங்களோடு இணைகிறார். இதன் காரணமாக விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் தற்போது சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். அங்கு கூட்டு கிரகமாக இருந்து குருவால் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பெற்றோர் வழி ஆதரவு நிச்சயம் உண்டு. இடம் வீடு வாங்கும் யோகம் எதிர்பார்த்தபடி வந்து சேர இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. தொழில் புரிபவர்கள் தொழில் தொடங்கும் வாய்ப்பை பெறுவாருங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இருக்கு. வருமானம் உச்சத்தை எட்டுங்க. இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று யோசனை செய்வீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பலம் மிக்க பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கும்பராசியில் மிக முக்கிய கிரகமான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, சனி ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இணைந்தே நடைபெற இருக்கு. அரசு வழி ஆதரவோடு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்ததை காத்திருந்த பணி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க இருக்கு. உறவினர் பகையாகலுங்க. விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்களின் தொடக்கத்தை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறது. எனவே தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க. வருமானம் உயர இருக்கு. இக்காலகட்டம் சனி பயிற்சி நிகழ இருப்பதால் அர்த்தாஷ்டம சனியும் விலகிய அஷ்டம அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறதுங்க. அதே போல் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர இருக்கு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கை கொடுங்க. அதே போல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு இயங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் தற்போது 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளுங்க. ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கை உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயர இருக்கு. அதனால் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரி சனி பகவான் தற்போது 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே அர்த்தாஷ்டக சனி விலகி அஷ்டம வாய்ப்புகளை அள்ளி வழங்க போகிறது. இனி உங்களுடைய காட்டில் பணமழைதான் என்ற அளவிற்கு வருமானம் உயர இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற இருக்கு. தடைகள் எல்லாம் தானாக விலகுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதத்தில் அமையிருக்கு. வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சனியினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. திருமண முயற்சிகள் கை கூட இருக்கு. தெய்வ பற்று மிக்கவர்களின் ஆலோசனையால் சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் முன்னேற்றம் கூடுங்க. வெளிநாட்டு வணிகம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்குங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றில் எளிதில் வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்கள் மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பொருளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்
மதிப்பெண் அதே போல பெண்மணிகளுக்கு மதிப்பெண் கொடுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை பலப்படும், சொத்துக்கள் வாங்கி மகிழும் யோகம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் 3ல் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்புங்க. அஷ்டம குரு என்று பயப்பட வேண்டாங்க. அவருடைய ஸ்தானம் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம், பணம் முதலிய விஷயங்கள்ல நன்மையே நடக்குங்க. தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றி பெறுங்க. சிலர் புதிய தொழிலை ஆரம்பிப்பீங்க. கூட்டு தொழிலில் இருந்து விலகி புதிய தொழிலை ஆரம்பிக்கும் வாய்ப்பு உண்டு. கௌரவம் அதிகரிக்குங்க. அதே போல் சுப காரியங்கள் தடையின்றி நடைபெற இருக்கு. பண நெருக்கடிகள் குறையுங்க. துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல பல்வலி, தலைவலி, கண்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாங்க. சிறிய அளவில் நரம்பு கோளாறுகள் ஏற்படலாம். நரம்பு பிரச்சனை உள்ளவர்கள் தொல்லைகள் அதிகரிக்கலாங்க. தாய்வழி சொந்தங்களிடம் கவனமாக இருப்பது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. காரணம் சுகஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் தான். அதனால் கவனமாக எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள நிலையில் அர்த்தாஷ்டகத்தில் சூரியன், சனி மற்றும் ராகு இணைந்திருக்கிறாங்க. சூரியன் மற்றும் புதன் ஆகியோரும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமம் அர்த்தாஷ்டகமும் ஆகிய 2 ராசிகளுமே தோஷத்தை ஏற்படுத்துபவை ஆதலால் இவ்விரு தோஷங்களும் ஏற்படும் போது அனைத்து விஷயங்களிலும் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருப்பதும் அந்த ராசியினருக்கு ஏற்ற ஒரு பரிகாரங்களாக செலுத்துவது அவசியங்க. குறிப்பா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே போல் தேவையற்ற அலைச்சல்கள், கடும் வெயிலில் வெளியில் செல்வது, அனாவசிய பிரயாணங்கள், இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது மிக மிக அவசியங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் தனியே செல்வது, வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன. செவ்வாய், ராகு, சனி பகவான் ஆகிய கிரகங்கள் இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என்பதையும் புராதன ஜோதிட நூல்கள் விவரித்திருக்குதுங்க. நாம் நமது நம்பிக்கைக்காகவே குறிப்பாக விருச்சகம் அதிவீரியம் வாய்ந்த செவ்வாயினுடைய ராசியாகும். அதே போல இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அன்றாட பணிகளில் பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. மேலதிகாரிகள் நியாயமற்ற கவனமாக கடுமையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் வளைந்து கொடுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல விருச்சிகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் மாலையில் வேளையில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் அற்புதமான பலன்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தாலும் எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.